ஓகே. இப்போ நம்ம கெயிட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில டெர்மினாலஜிஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆம்புலேஷன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஒரு நார்மல் சேம் லெவல் சர்ஃபேஸில் நம்ம ஒரு கெயிட் மெயின்டைன் பண்ணுறப்ப நமக்கு என்னென்ன ஃபேஸ்லாம் வருது, ஸ்விங் ஃபேஸ், அதே போல் ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸ்லாம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சேம் லெவலில் இருக்கக்கூடிய இதில் வரக்கூடிய கெயிட் சைக்கிளை ஆம்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். லெவல்டு சர்ஃபேஸில் வரணும். ஓகே. இப்போ ஸ்ட்ரைடு லென்த் அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போ ரைட் லெக்கை வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். அந்த ரைட் லெக் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே போல் இங்கே லெஃப்ட் லெக்கை வச்சுட்டு இங்கே மறுபடியும் ரைட் லெக் வைக்கிறோம். ஸோ இந்த டோட்டல் லென்த்து ரைட் லெக்கை ஸ்டார்ட் பண்ணி ரைட் லெக்லேயே முடிகிற இந்த டோட்டல் லென்த் என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரைடு லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைடு லென்த். அதுவே இந்த லென்த்தை மட்டும் ரைட் ஸ்டெப் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லென்த்தை லெஃப்ட்டு, அதாவது லெஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ரைட்டுக்கு போச்சு அப்படின்னா அது லெஃப்ட் ஸ்டெப் லென்த்து. ரைட்டில் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட்டுக்கு போச்சு அப்படின்னா அது ரைட் ஸ்டெப் லென்த்து. ஓகேவா? இது ஸ்டெப் லென்த்து, இது ஸ்ட்ரைட் லென்த்து. அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஸ்ட்ரைட் லென்த் அப்படிங்கிறது ஒரு கெயிட் சைக்கிளுக்கு ஈக்குவலாக வந்துடும். அந்த ஒரு கெயிட் சைக்கிளில் 2 ஸ்டெப் இருக்கும். ஒரு ரைட் ஸ்டெப் இருக்கும், ஒரு லெஃப்ட் ஸ்டெப் இருக்கும். அதே மாதிரி கடன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். கடன்ஸ் அப்படின்னா நம்ம 1 மினிட்டில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோம், நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸ்டெப் அப்படின்னா என்ன சொன்னோம், ஒரு கெயிட்டுக்கு 2 ஸ்டெப்பு. அப்போது நம்ம ஒரு மினிட்டில் எத்தனை கெயிட் பண்ணுறோமோ அதோட 2 டைம்ஸ் இருக்கும் ஸ்டெப்ஸு. நமக்கு ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா 80லேருந்து 110 ஸ்டெப்ஸ் பெர் மினிட் தான் இருக்கும். இப்போ இது ஸ்பீடை பொறுத்து மாறும். ஸ்லோ ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா 70ஓட குறையும். ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா 120 தாண்டி கூட போகலாம். கேடன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டெப் ரேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக ஸ்டெப் ரேட். அதுவே வாக்கிங் ஸ்பீட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. வாக்கிங் ஸ்பீட் அப்படின்னா நம்ம ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸ்பீட் அப்படின்னாலே நார்மலாக டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கர், அவ்வளோதான். இது சிம்பிளாக நீங்கள் வச்சுக்குவீங்க. இதை மீட்டர் பெர் ஹவர்லேயும் போடலாம் அல்லது மீட்டர் பெர் செகண்ட்லேயும் போடலாம். ஸோ ஸ்ட்ரைட் லென்த்து அல்லது கேடன்ஸ் இது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் தான் வாக்கிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். கேடன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டெப் ரேட்டு, நம்ம எவ்வளோ அடுத்தடுத்து ஸ்டெப் வைக்கிறோம் அப்படிங்கிறது. ஸ்ட்ரைட் லென்த் அப்படிங்கிறது எவ்வளோ லென்த்தாக வைக்கிறோம். இது ஸ்டெப் ரேட்டு, ஸ்ட்ரைட் லென்த்து இது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் வாக்கிங் ஸ்பீட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இப்போ ஸ்டெப் வித் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டெப் லென்த் அப்படின்னா நம்ம ஒரு காலுக்கு இன்னொரு காலுக்கு இடையில வைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸோடைய டிஸ்டன்ஸ். ஸ்டெப் வித் அப்படின்னா நம்ம 2 காலுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப், இதுதான் ஸ்டெப் வித் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலாக 7 to 9 சென்டிமீட்டர் இருக்கணும் ஸ்டெப் வித். டெர்மினாலஜிலாம் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் நம்ம சைன் தீட்டாலாம் படித்த போல் மேக்ஸில் அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல் நம்ம கெயிட்டும் சரி போஸ்ட்டும் சரி மேக்ஸிமம் சைகிட்டல் பிளேனில் வச்சு தான் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஓகேவா? சைகிட்டல் பிளேன். ஓகே கைஸ், நம்ம இதெல்லாம் ஒன்லி இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேரெக்டாக கெயிட் கூட என்ட்ரி ஆகிடலாம். ஓகேவா? டிட்டர்மினன்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாட்டா.